வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்கள் நண்பன் விஜிதரன். இன்றைக்கு என்னத்தை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், கனடாவில் வாழ்கிற மக்கள் விண்டர் டைமில் என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்கள். பார்க்க பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் இப்படியெல்லாம் ஒரு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பாருங்கள், மழை மாதிரி சினோ கொட்டி கொண்டிருக்குது. விண்டர் காலத்தில் 4 month or 5 month சினோ கொட்டுறது மட்டுமில்லை, குளிர். வெளியில் போனால் காது மூக்கு எல்லாம் விரைச்சி போயிடும். -25-30 வரும் குளிர். சினோ முழங்கால் அளவில் நிற்கும். இது கனடாவில் கூடுதலாக கியூபெக் மாநிலத்தில், டொரண்டோ, அல்பர்ட்டா இந்த மாநிலங்களில் சினோ கொட்டுறது கூட. கனடா இன்றைய நிலை இப்படித்தான். பார்க்குற இடமெல்லாம் வெள்ளமயமாக தான் இருக்குது. காரெல்லாம் மூடி போய் அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க, ஒரு ஷாப்பிங் போகிறவங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்கள்ட்ட கதி என்ன நினச்சி பாருங்கள். ஸ்ரீலங்காவில் நீங்கள் எவ்வளோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு பாருங்கள். வெளிநாடுன்னு சொல்கிறது தான். ஆனால் வெளிநாட்டில் எங்களோட தமிழ் சனம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். நடக்க இயலாது, கார் டிரைவிங் பண்ண இயலாது. சினோ இப்படி இருந்தால் எப்படி டிரைவிங் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பரிதாபம் தான், பார்க்க பாவமாக இருக்கும். இடைக்கிட நானும் போய் மாட்டிடுவேன். நான் USA, அமெரிக்கா, கலிஃபோர்னியா, அங்கே சினோவும் இல்லை, குளிரும் இல்லை, நல்ல வெதர். பாருங்கள், சின்ன பிள்ளைகளெல்லாம் எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள் சினோவில். அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு அது பரவாயில்லை, அதுகளுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு நாங்கள் கனடாவுக்கு வாழ்கிறவங்க இருக்காங்க தானே, அவங்க உண்மையிலேயே பாவம். அதனால் வருஷம் 12 மாதமும் இப்படி இல்லை, வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் இப்படி இருக்கும். சின்ன பிள்ளைகளை பாருங்கள், சினோவுக்குள்ளே உருண்டு விளையாடுறாங்க. அவங்களுக்கு இப்படி சினோ கொட்டினா ஒரு சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு அன்றாடம் வேலைக்கு போனால் தானே சாப்பாடு. அன்றாடம் வேலைக்கு போகிறாக்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கனடாவுக்கு வர போகிறீங்களா? நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்களா? வெளிநாடு என்று சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டில் எங்களோட தமிழாக்கள் மட்டும் இல்லை, இங்கே வாழ்கிற அனைத்து மக்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த குளிருக்குள்ளே, இந்த சினோவுக்குள்ளே வேலைக்கு போய் வீடு வாங்கி வீட்டுக்கு மோல்கேஜ் காசு கட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இந்த வாழ்க்கை தேவையா? இந்த வாழ்க்கையை விட நாங்கள் ஸ்ரீலங்காவில் பச்சை தண்ணியை கூழ குடித்தாலும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அங்கே இடைக்கிட மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்யும், இடைக்கிட வெயில் கொஞ்சம் கூட அடிக்கும், அவ்வளோவோட சரி. இங்கே பாருங்கள், இங்கே இப்படி சினோ கொட்டினா எப்படி வெளியில் போகிறது? வெளியில் போக மனம் பெறுமா? வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு மனம் பெறுமா? இல்லை. சினோ மழை மாறி கொட்டி கொண்டு இருக்கு. சினோ காலங்களில் நான் இப்போ கூடுதலாக இங்கால பக்கம்தான் நிற்கிறது. நானும் இதுக்குள்ளே இருந்துட்டு மாட்டிடுவேன், ஒன்றும் பண்ணிடலாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குற எல்லா இடமும் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். பனிக்கட்டி பனிக்கும்பலாக இருக்கும். பனி கொட்டை சினோ கொட்டை வளைச்சி விடுவாங்க. வளைச்சி அப்படியே மலை மாதிரி அப்படியே 2 சைட்டுக்கும் அப்படியே குமிச்சு விடுவாங்க. அதுகளை பார்க்கும்போது ரொம்ப வடிவாக தான் இருக்கும். வடிவாக இருந்தால் என்ன பிரயோசனம்? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அன்றாடும் வாழ்க்கை, ஒரு சராசரி வாழ்க்கையில் ஒரு நல்ல வெதர், நல்ல வேலை, இதுகளெல்லாம் தேவை. அப்போ இப்படிப்பட்ட வெதர்கள் இப்படி சினோ கொட்டி கொண்டு இருந்தால் எப்படி வேலை செய்ய முடியும்? அன்றாடம் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்?
இந்த கனடாக்காகத்தானே நீங்கள் வரணும், கனடாவுக்கு வரணும், கனடாவில் வேலை செய்யணும், இங்கே வந்து செட்டில் ஆகணும் என்ற எவ்வளோ பேர் ஏஜென்சிக்கு காசை கொடுத்து ஏமாந்துட்டுருக்குறீங்க. எவ்வளோ பேர் வாரத்துக்கு இன்னமும் துடிச்சு கொண்டிருக்கிறீங்க. வடிவான நாடு தான், அழகாக இருக்கும் எல்லாம். ஆனால் இந்த வெதரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள்ட ஸ்ரீலங்கா வெதருக்கும் கனடா வெதருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கன பேர் வந்துட்டு கனடாவுக்கு வந்து செட்டில் ஆகுவோம்னு வருவாங்க. இப்படிப்பட்ட வெதரை பார்த்தோன்னா ஓடியே போயிடுவாங்க, ஐயோ கனடா வேணாமன்னு சொல்லி. ஒன்றும் பண்ணலாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய தியாகங்களை பண்ணி இந்த நாடுகளில் வாழ்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் கனடா லைஃப். நன்றி.